என் தங்கப்பிள்ளையே, உனக்கு சந்தேகமே வேண்டாம். இது முழுக்க முழுக்க உனக்கான பதிவுதான். என் குழந்தை, ஏனென்றால் உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய விஷயம் உனக்கானது எனும் பொழுது அதனை நீ சரியாகத்தானே பெற்றிட வேண்டும். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த 2 ஆண்களும் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்துவார்கள். இவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். இவர்களினுடைய தாயையும் தந்தையையும் நீ நிச்சயமாக அறிந்து வைத்திருக்கிறாய். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான உறவை பற்றித்தான் உன்னிடத்தில் நான் பேச வேண்டி வந்திருக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பது எல்லாமும் நீ அறிந்த உண்மைதானே. உன்னை தேடி ஒருவர் வருவது என்பது இந்த வாழ்க்கையில் நீ செய்த பல புண்ணியத்தின் பலன்தானே. அதனால் நீ நன்கு அறிவாய், நம் தாயானவள் கொண்டு வந்து நம்மிடம் சேர்க்கின்ற விஷயம் ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கைக்கானது என்று. நாளைய விடியல் என்பது 2/1/2026 புதிய வருடத்தினுடைய தொடக்க நாளின் இரவில் அம்மா உன்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். இந்த நாளில் நீ என்னிடத்திலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய விஷயங்கள் இன்னமும் ஏராளம் இருக்கின்றது. உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்தி தரக்கூடிய ஒவ்வொன்றையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வராகி உன்னை தேடி வந்து செய்யும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான ஆச்சரியங்களை நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களும் முழுமையான புரிதலை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம், இந்த வராகி நான் உன்னை தொடர்ந்து உன்னோடு பயணிக்கும் இந்த காலம் எல்லாவற்றிலும் நீ வேண்டியது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும். நெருக்கமான உறவுகள் என்று சொன்ன உடனேயே என் பிள்ளையின் மனதில் தோன்றுகின்ற விஷயம் என்ன தெரியுமா? அம்மா, எந்த உறவுமே இங்கு நல்லதை செய்ய நினைப்பது கிடையாது. எந்த உறவுமே அப்படி ஒரு நல்லதை எனக்கு செய்ததும் கிடையாது. எப்பொழுது பார்த்தாலும் இவர்களிடத்திலிருந்து ஒரு கஷ்டம் வேண்டுமானால் வந்து கொண்டிருக்குமே தவிர எந்த நிலையிலும் ஒரு நல்லது நடப்பது இல்லை. எந்த சூழ்நிலையிலும் ஒரு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைத்து விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் இந்த வராகி உன்னை தொடரும் இந்த நேரம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உன்னை வழிநடத்துவது போல இந்த வாழ்க்கையில் எந்நாளும் எல்லா விஷயங்களுமே உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதும் உனக்கு நிலையானதாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா, இந்த நாளில் இந்த இரவில் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய எல்லாவற்றையும் சரியாக பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாலது போதும். எதிலுமே நாம் யோசிப்பது போல இந்த வாழ்க்கை நமக்கான தேடல்களையும் தேவைகளையும் என்னவென்று உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? வேதனைகளை கடந்து வருவதே இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனைதான். எல்லோராலும் அவ்வளவு எளிதில் அதனை செய்துவிட முடியாது. ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அதை நீ சாத்தியமாக்கி காட்ட வேண்டிய பொறுப்பு உன்னுடையது. நீ நினைத்தால் எல்லாமும் இங்கு மாறும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த வராகி நான் உடனிருந்து உனக்கு செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிர்பார்க்க முடியாத பல விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் எண்ணி என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கிட வேண்டாம். காரணத்தோடு உன்னை நான் தேடி வரும் இந்த பொழுதுகளை எல்லாம் நினைவில் கொண்டு எப்பொழுதும் என் குழந்தை உனக்கான சந்தோஷங்களை நீ தேட வேண்டும் என்பதனை மறக்காதே. வராகி எதை உனக்கு நடத்தி கொடுக்க போகிறாள் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வராகி எதை உனக்கு நல்லபடியாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறாள் என்பதனை புரிந்து நீ எப்பொழுதும் போல நல்ல நிலையோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும்.
எப்பொழுதும் போல நீ சந்தோஷமாக வாழ்ந்திட துணிந்து நிற்க வேண்டும். பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உனக்கு நான் தரக்கூடிய வேளை. இனி எப்பொழுதும் உனக்கான நேரம் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, சில இழப்புகள் நம்மை நகரவிடாமல் செய்யும். சில இழப்புகள் எப்பொழுதும் நமக்கு வேதனைகளை அதிகமாக கொடுக்கும். அதே நேரம் அந்த இழப்புகள் அந்த நேரத்தில் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வேதனையை சந்திக்க வேண்டிய நிலைமை உனக்கு வந்திருக்கும். அது உனக்கு புரியாது. எல்லாவற்றையும் தெய்வம் ஒரு கணக்கு போட்டு வைத்துத்தான் உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கும் என்பதனை நீ ஒருபொழுதும் மறக்கக்கூடாதல்லவா? வராகி என்பவள் உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் இந்த நேரம் உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் தேடித்தரக்கூடிய வெற்றியை எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு எப்பொழுதும் அன்பும் அரவணைப்பும் நிறைந்து நிற்கும். எந்த நிலையிலும் உன்னை மீட்டெடுக்க நான் உன்னை தொடர்ந்து வருவேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத்தனை காலம் என் பிள்ளை நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு நிலைகளிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய் என்பது நிச்சயமாக உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் விடியல். சரி, பொதுவாக வெள்ளிக்கிழமை என்றவுடன் லக்ஷ்மி தாயானவள் நம் இல்லத்திற்கு வருவாள் என்பதுதானே தாயின் வாக்காக இருக்கும். ஆனால் அம்மா, அதற்கு மாறாக 2 ஆண்கள் உன் இல்லம் தேடி வருகிறார்கள் என்று சொல்கிறாளே, அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? அப்படி யார்தான் நம் இல்லம் தேடி வரப்போகிறார்கள் என்று நீ யோசிக்கிறாயல்லவா? காரணமில்லாமல் அம்மா சொல்வதும் கிடையாது, உன் மனதை குழப்பப் போவதும் கிடையாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் சரியாக உனக்கு எப்பொழுதும் நிறைவாகச் சொல்லி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரையிலுமே உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு செய்திகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மனமகிழ்வை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. காரணமில்லாமல் இங்கு எதுவும் உனக்கு நடந்து விடுவதில்லை என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். காரணத்தோடு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்திராத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கென நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை, எதையுமே நீ தொலைத்து கொண்டிருக்காதே. உன்னோடு உடனிருக்கும் பொழுதுகள் இனி எப்பொழுதும் உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கான சந்தோஷத்தை உன்னிடத்தில் உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் என்றென்றும் அம்மா உனக்கு நல்லதை சொல்லும் பொழுதெல்லாம் அதை ஏற்றுக்கொள்ள என் பிள்ளைக்கு மனதைரியம் இருக்க வேண்டும் அல்லவா? நம் தாயானவள் நமக்கு நல்லதைத்தான் சொல்கிறாள் என்ற புரிதலும் உனக்கு இருக்க வேண்டும் அல்லவா? நீ வேறு எதையோ எண்ணிக்கொண்டு எதையோ யோசித்து கொண்டு தேவையில்லாமல் மனம் பதற்றமடைந்து கொண்டு உனக்குள் வரக்கூடிய பல நன்மைகளை எல்லாம் நீ தொலைத்து கொண்டிருக்கிறாய் என்பதனை முதலில் மறக்காதே. இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் இந்த விஷயங்களில் இருந்து நீ எல்லா நன்மைகளையும் சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் இங்கு எதுவுமே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி ஒரு நடி கூட நகரவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவில்லை என்பதனை கட்டாயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்று நீ தயங்கி நிற்கும் பொழுதெல்லாம் இதுதான் நடக்கும் என்று நான் உனக்கு வெளிப்படையாக வெளிச்சம் போட்டு காட்டி இருக்கிறேன். உனக்காக எல்லாவற்றையும் சரியாக நான் உணர்த்தி இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தெய்வம் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை சுற்றி நின்று உன்னோடு இருக்கும் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? அடிக்கடி உன்னை தெய்வம் சோதித்து பார்க்கும். நீ எடுக்கின்ற முடிவில் உறுதியாக இருக்கிறாயா?
நீ செய்கின்ற காரியம் சரிதானா? எப்பொழுதும் உன் எண்ணத்தை மாற்றாமல் இருக்கிறாயா? தேவையில்லாது மற்றவர்களுக்கு வாழ்க்கையில் நீ நுழையாமல் இருக்கிறாயா? யாருக்கும் எந்த கஷ்டங்களும் கொடுக்காமல் இருக்கிறாயா என்பது போன்ற பல சோதனைகளை உனக்கு நடத்துவதற்காக தெய்வம் பல வழிகளிலும் உன்னை சோதித்து பார்க்கத்தான் செய்யும். அதனால்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் சோதனைகளும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. யார் எதை தேடுகிறார்கள், எதை வேண்டும் என்று சொல்கிறார்கள், எதை வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறார்கள் என்பது போன்ற பல குழப்பமான நிலை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் விரும்பியது இன்னொருவர் கைகளில் அழகாக தவழ்வதும், நாம் வேண்டாம் என்று நினைத்தது நம்மையே மீண்டும் மீண்டும் தேடி வருவதும் என்பது போன்ற பல பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதையெல்லாமுமே தவிர்த்து உனக்கு என்னதான் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொண்டு எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாதல்லவா? இந்த தெய்வம் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களிலும் இருந்தும் நீ மீண்டு வரப்போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. இன்றோடு உன்னை ஆட்டி படைத்தது எல்லாமும் விலகட்டும். இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த சோதனைகளும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகட்டும். இனிமேல் என் பிள்ளை, நீ எதற்கும் மனம் கலங்கி நிற்கக்கூடாதல்லவா? எந்த இடத்திலும் உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ இழக்கக்கூடாதல்லவா? எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட உதவிகளை எல்லாம் ஒருவர் செய்கிறாரோ அந்த இடத்தில் நாம் ஒருபோதும் அவர் செய்த நன்றியை மறக்கக்கூடாது. அதுபோல உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உதவிகளை செய்ய யார் வருகிறார்கள் என்ற கேள்வி உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதல்லவா? உனக்கான நன்மையை யார் செய்ய நினைக்கிறார்கள் என்ற கேள்வி உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதல்லவா? நிச்சயமாக தெய்வமன்றி வேறு யாரால் இதையெல்லாம் செய்ய முடியும்? தெய்வமன்றி வேறு யாரால் இதையெல்லாம் நடத்த முடியும்? இந்த தெய்வம் உன்னை சூழ்ந்து வரும் இந்த நேரம் உனக்கு எந்நாளும் எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகியும் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக நடத்துவேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை எதிர்கொள்ளும் போதுதான் நமக்கும் நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. நானும் உன்னோடு உடன் வருகின்ற உன் தாயானவள் எனக்கு தெரியாதா உன்னுடைய வாழ்க்கையில் எதை உனக்கு தெளிவாக கொடுக்க வேண்டும் என்பது? அப்படி நான் உனக்காக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அது எந்த நிலையிலும் உன்னை கைவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாளைய விடியல் மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்யக்கூடிய இந்த 2 பேரும் யார் தெரியுமா? என் குழந்தையே, முதலாவது விநாயக பெருமான், 2வது கந்தன். இவர்கள் 2 பேரின் தாயும் தந்தையும் உனக்கு நெருக்கமான உறவு என்று நான் சொன்னதற்கான அர்த்தம் இப்பொழுது உனக்கு புரிகின்றதா? இவர்களோடு இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற எண்ணினாலும் சரி, அவை அத்தனையும் உன்னை தேடி சரியாகவே உன் வசமாகும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் உன்னை தேடி வந்து உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது. நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டி நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு பாடங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், தீமையை நினைத்தால் தீயதுதான் நடக்கும் என்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடந்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வத்தினுடைய அன்பு உனக்கு நிலைத்திருக்கச் செய்வதும், நான் உன்னோடு நின்று உன்னை வாழ வைக்க முன் வருவதும் இனி எப்பொழுதும் உனதாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எதிர்வரக்கூடிய நிலைகளை எல்லாம் நிச்சயமாக நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்கக்கூடாது.
இந்த வராகி உடனிருந்து உனக்கு என்னவெல்லாம் சொல்லித்தர வேண்டுமோ அதை எல்லாமுமே உனக்கென சரியாக சொல்லிக் கொடுக்க நினைக்கும் இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நடத்தி தரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளுக்கு பின்னாலும் நான் இருந்து உன்னை வழிநடத்தியதும் நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும். மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியலில், அதுவும் வருடத்தினுடைய 2வது நாள், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்டத்தை நடத்த வேண்டும் என்று கந்தனும் விநாயக பெருமானும் முடிவெடுத்து நிற்பதற்கும் காரணம் இருக்கின்றது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது தெய்வம் உன் வீட்டில் வந்து தங்கி இருக்கக்கூடிய நேரம். தெய்வம் உன் இல்லத்தில் நின்று உனக்கான சந்தோஷத்தை உனக்கென கொடுக்கும் நேரம். இதை எல்லாமுமே பல மாறுதல்களுக்கு உட்பட்டு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இந்த தருணம். என் பிள்ளை, எதையுமே நீ விட்டுவிட முடியாது. உன்னை சூழ்ந்து நின்று இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்தும் இந்த தாயின் அன்பு எப்பொழுதும் உனக்கான வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதையுமே முழுமையாக உணர்ந்து நீ வாழச் செய்ய இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து நடப்பதை நீ என்றென்றும் புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது எல்லாமும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருப்பதை நீ நிச்சயமாக உணர வேண்டும். நான் இருப்பதை நிச்சயமாக என்றென்றும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு எல்லாவற்றிற்கும் மேலான ஓர் ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் உன்னுடைய வெற்றியை என்னவென்று உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதுமல்லவா? வாழ வைக்கும் பல விஷயங்கள், வாழ்க்கைக்குரிய பல நன்மைகள் என்று ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் நிச்சயமான நிறைவை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதுதான் உண்மை. ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆசைப்படுகின்ற எந்நாளும் இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற விஷயங்கள் எல்லாமும் நம்மை ஆச்சரியப்படுத்துவதும் அதிசயப்படுத்துவதும் நிச்சயமாக உன்னையே மேலும் மேலும் மெருகேற்றி அழகாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இந்த காலம் உனக்கு எல்லா பதிலையும் தெளிவாக கொடுக்கும்படி உன்னை மேலும் மேலும் மீட்டெடுக்க வருகின்ற இந்த நேரம் அத்தனை விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி என்பவள் உன்னை தேடி தேடி வருவதற்கு என்ன காரணம்? அம்மா உன்னிடத்தில் சில நல்ல விஷயங்களை சொல்ல முயற்சி செய்வதற்கு என்ன காரணம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? பல மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று நினைக்கும் உனக்கு நான் எப்பொழுதுமே முழுமையான பலத்தை சரியாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். முழுமையான பலனை என்றென்றும் சரியாக வழி நடத்தி நான் கொடுப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல உனக்கு மேலும் பல நன்மைகளை நடத்துவதற்காக உன் தாயானவள் உன்னை சுற்றி சுற்றி வருகின்றேன். நாளைய வெள்ளிக்கிழமையின் பொழுது இவர்கள் முன்னின்று உனக்கு ஒரு நல்லதை செய்ய வருகிறார்கள் என்றால் நிச்சயமாக இதனை எக்காரணத்தை கொண்டும் நீ தவிர்த்துவிடக்கூடாது. எந்த நிலையிலும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ மறக்க முடியாது. உடனிருக்கும் இந்த தெய்வம் உன்னை எப்பொழுதும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? காரணத்தோடு தான் உனக்கு எல்லாமும் நடக்கிறது என்பதனை என்றென்றும் என் பிள்ளை நீ ஏற்றுக்கொள்ள தயாராகி விட்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்கு என்பதும் உன்னை வாழ வைக்கும் பல சந்தர்ப்பங்களை உனக்கென உருவாக்கி கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை உன் வசமாக்க என்பதும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும். எளிதில் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் நடத்திவிட முடியும் என்பதனை நம்பு. இனி என்ன நடந்தாலும் சரி, அதிலிருந்து உன்னால் எல்லா தருணங்களிலும் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பு. காலம் உனக்கு அத்தனை பதில்களையும் சரியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ பழகு.
கந்தனும் விநாயக பெருமானும் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்துவது உறுதி என்பதனை நான் உனக்கு முழுமையாக சொல்லிவிட்ட பிறகு இனிமேலும் எதுவும் இல்லை என்று சொல்லி பதறிக்கொண்டிருக்காதே. தெய்வம் வந்து விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.